இன்றைக்கி என்கிட்ட ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கடுமையான பேக் பெயின். ஸோ நான் ட்ரீட் பண்ணிவிட்டு என்ன சொன்னேன், உங்கள் பேக் பெயினுக்கு பேக் மசிலே காரணம் இல்ல. நீங்க 6 மாசமா உங்க டயத்த வீணடிச்சுட்டீங்க எக்சர்சைஸ் பண்ணிட்டே இருந்து. ஒருவேளை சரியா இருந்தா இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ உங்க முதுகுடைய பலகீனம் தான் உங்க முதுகு வலிக்கு காரணம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இது உங்களுடைய கவனிக்காம விட்ட அல்லது அலட்சியமா எடுத்துக்கிட்ட உங்க முட்டி வலி தான் காரணம். ஏன்னா மூட்டு வலிச்சா நம்மளால அடுத்தடுத்து தாங்கி தாங்கி வேலை பார்க்க முடியும். ஆனா முதுகு வலிச்சா வேலையே பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துருவோம். அதனால ஒரு சாதாரண ஒரு முட்டி வலிய கவனிக்காம விட்டுட்டீங்க. அப்போன்னு சொல்லி நான் வந்து முழங்கால் வலி அவங்களுக்கு ரொம்ப மோசமா கூட இல்ல. கிரேட் 2 பிட்வீன் 3 அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ஈஸியா சரி பண்ணியாச்சு. சரி பண்ணி விட்ட 10வது நிமிஷம் அவங்களுக்கு முதுகு வலியும் போயிடுச்சு, முட்டி வலியும் போயிடுச்சு. எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க? 6 மாசமா கஷ்டப்பட்டாங்க. அடுத்த 2 நிமிஷத்துல அவங்க ஹஸ்பண்ட் ஓடி வராரு. அவருக்கு பார்த்தா கால் நல்லா வளைஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோல பாருங்க, இந்த மாரி. அவர் வந்துட்டு, "இவங்களுக்கு சரி பண்ணீங்களா, எனக்கும் சரி பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவரு ரொம்ப மோசமாயிட்டார். முழங்கால் வலிய அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ ஐ அம் நாட் அ மெஜிஷியன். எதை ட்ரீட் பண்ண முடியுமோ அதை தான் ட்ரீட் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவில் ஒரு விழிப்புணர்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா முதுகு வலிக்கும் முதுகு காரணம் கிடையாது. அண்ட் செகண்ட் திங், மூட்டு வலியை ஆரம்பத்திலே பாருங்கள். ஆரம்பத்திலே பார்க்கலன்னா டெஃபினட்டாக கிரேட் 4 போயிடுச்சு, டிஃபார்மிட்டி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டிஃபார்மிட்டி கரெக்ஷனை மேனுவல் தெரப்பியில் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். அதாவது மூட்டு முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் காப்பாற்றணும் அப்படின்னா ஆரம்பத்திலே முழங்கால் வலிக்கு வந்து பாருங்கள். அதே மாதிரி முழங்கால் வலியோடு நிற்காது, முதுகு வலியாக வரும். நாளைக்கு தோள்பட்ட வலியை கூட உண்டு பண்ணணுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ மோசமானது சாதாரண ஒரு முட்டி வலி. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.